ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், யோகங்கள் வரிசையிலே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சிவராஜ யோகம். அதை பற்றி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரே கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றது. அல்லது சூரியனும் குருவும் நேருக்கு நேரா சமசக்தும பார்வையில 180 டிகிரியில பாத்துக்குச்சு அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா அதை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றது. நீங்க பொதுவா உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்ல 7வது பார்வையா நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலும் இதை சிவராஜ யோக அமைப்பு அப்படின்னு சொல்றது. இந்த சிவராஜ யோகம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அரசு பணி இல்ல அரசு சார்ந்த துறையில வேலை பார்க்கறது, இல்லைன்னா அரசு சார்ந்த துறையில கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறது, இல்லைன்னா அரசியல்வாதி ஆவது, இந்த மாதிரியான ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதையை கொடுக்கறது தான் இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றது. நல்ல படிப்பை கொடுக்கும், நல்ல அனுபவத்தை கொடுக்கும், நல்ல அரசாங்க பணியில உயர் பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நீதி நேர்மை உண்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பா செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதிகார வர்க்கத்துல இருப்பீங்க, அதிகார பணி தோரணை உங்களுக்கு அமைப்பு இருக்கும். அதாவது நீங்க ஒரு தொழில் பண்ணுனா கூட பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு தொழிலதிபர் ஆக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும். இல்ல ஒரு அரசு பணியில இருந்தால் கூட ஒரு அதிகார வர்க்கல ஒரு தலைமை பதவியில இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு ஏற்படுத்தி அமைச்சு கொடுத்துரும். இல்லைன்னா அரசியல்வாதி ஆனா கூட பாத்தீங்கன்னா நாட்டை ஆளக்கூடிய அதிகார பதவியில உங்களை அமைச்சு கொடுத்துரும். இதுதான் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா. அதாவது ஆன்மீக பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படும். அன்னதானம் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். கோவில் பணி, அறநிலை பணி, இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பா வழிநடத்தக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த சிவராஜ யோகம் அமைப்புள்ள ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் காலந்தாமதமா, அதாவது லேட் மேரேஜ் நீங்க செய்வீங்க. லேட் மேரேஜ் செய்தாலும் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்தந்த வயதுல பாத்தீங்கன்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். பேரு புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இதைதான் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது யாருக்கு முழுமையா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா குரு அணி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா முழுமையான யோக பலன்களை பொதுவா கொடுக்கும். அது எந்தெந்த லக்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு அணி லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 6 லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இத குரு அணி லக்னம் அப்படின்னு சொல்றது. இந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்து இந்த குரு சூரியன் சேர்க்கையா இருக்கட்டும், இல்ல குரு சூரியன் நேருக்கு நேர் பார்வையில இருந்தாலும் சரி, இத முழுமையான சிவராஜ யோக அமைப்புல உங்களுக்கு செயல்படும். சரி, இந்த குரு அணி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும் இந்த குரு சூரியன் சேர்க்கையா இருக்கட்டும் இல்ல பார்வையா இருந்தாலும் சரி, 6, 8, 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்க கூடாது. அதே போல பகை வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல நீச வீட்டுல இந்த கிரகங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, இந்த பலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% மட்டும்தான் வேலை செய்யும். உதாரணத்துக்கு மகரத்துல குரு நீசமா இருக்கு, கடகத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா இது நேருக்கு நேர் பார்வை அப்படி இருந்தாலும் இந்த யோக பலன் அப்படிங்கிறது 50% தான் வேலை செய்யும். இல்ல துலாம்ல சூரியன் நீசத்துல இருக்கு, மேஷத்துல குரு இருக்கு, நேருக்கு நேர் பார்வை இருந்தாலும் சரி, இந்த பலனும் பாத்தீங்கன்னா 50% யோக பலன் தான் கொடுக்கும். ஏன்னா அங்க மகரத்துல குரு நீசம் அடைஞ்சிடாப்ல, இங்க துலாம்ல சூரியன் நீசம் அடைஞ்சிடாப்ல. அப்படி இருக்கும்பொழுது இந்த நேருக்கு நேர் பார்வை இருந்தாலும் சரி, அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கிரகம் அங்க நீச நிலையில இருக்கும்போது அந்த பலன் அப்படிங்கிறது முழுமையா நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சி வீட்டுல இருக்கிறதோ, இல்லைன்னா குரு ஆட்சி வீட்டுல இருக்கிறதோ, இல்லைன்னா உச்ச வீட்டுல இருக்கிறதோ, இந்த மாதிரி இந்த சூரியன் குரு அப்படிங்கிறது ஆட்சி வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல உச்ச வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல நட்பு வீட்டுல இருக்கு, சம வீட்டுல இருக்கு அப்படின்னா, இந்த 6, 8, 12ஆம் இடத்துல மறைவிடத்துல இல்லாம இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100க்கு 100% வேலை செய்யும். இந்த சிவராஜ யோகம் அமைப்பு இருந்தும் உங்களுக்கு 20 வயதுக்கு மேல அந்த சூரியனுடைய திசையோ இல்ல குரு திசையோ உங்களுக்கு நடப்புல வந்துச்சு அப்படின்னா முழுமையான யோகத்தை அனுபவிக்க பிறந்த நபர் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம்.
அதே போன்று மேலும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு திரிகோணத்துல இந்த அமைப்பு இருந்தாலும் சரி, இல்ல கேந்திரத்துல இந்த அமைப்பு இருந்தாலும் சரி, யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாவே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த சேர்க்கை இருந்து எதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பலன் கொடுக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த 2 கிரகமும் பாத்தீங்கன்னா பகை வீட்டுல இருக்கு, நீச வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பகை அப்படிங்கிறது கிடைக்காது. அதே போன்று சுக்கிரன் அணி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தாலும், அதாவது சுக்கிரன் அணி லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 6 லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதை சுக்கிரன் அணி லக்னம் அப்படின்னு சொல்றது. இந்த லக்னத்துல நீங்க பிறந்தாலும் இந்த முழுமையான யோக பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 50% பலன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் சேர்க்கை, பார்வை, முழுமையான அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில சிவராஜ் யோக பலன்கள் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யும். அதிகார பணியில இருப்பீங்க. யோக பலன்கள் அதிகமா நடைபெறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்குன்னு ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, மக்கள் மத்தியில பெரிய ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில கிடைக்கும். அதாவது உயர் பதவியில இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த சிவராஜ் யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கும். பெரிய அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த சிவராஜ் யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதாவது பேரு, புகழ், மக்கள் மத்தியில செல்வாக்கோட வாழக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த சிவராஜ யோக அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். யோகத்துல ரொம்பவும் அதிர்ஷ்டமான யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் தந்தையை விட பல மடங்கு முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க. தந்தையை பொறுத்த வரைக்கும் சாதாரண குடும்பத்துல பிறந்திருப்பாரு. ஆனா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பல பேரு, புகழ், மதிப்பு, மரியாதையோட வாழக்கூடிய நபர்களா இருப்பார் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.